Hello everyone. இப்போ நம்ம அடுத்ததா வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ல பார்க்க போற டாபிக் வந்துட்டு ஃப்ரேம் அப்படின்ற டேக் தான். இந்த ஃப்ரேம் டேக் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வெப் பேஜை பார்ட் பை பார்ட்டா டிவைட் பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவல் வெப் பேஜஸை வந்து ஆட் பண்றது தான் இந்த ஃப்ரேம் டேக்கோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 வெப் பேஜ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஹெட் டாட் HTML, மெயின் டாட் HTML, லெஃப்ட் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு 3 வெவ்வேறு வெப்பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3 வெப்பேஜையும் ஹோம் டாட் HTML அப்படின்ற ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார அதோட இன்டர்ஃபேஸ், அந்த 3 வெப்பேஜோட இன்டர்ஃபேஸையும் ஒரே வெப்பேஜ்க்குள்ளார ஹோம் டாட் HTML வெப்பேஜ்க்குள்ளார நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ 3 டிவைட் நம்ம பண்ணிட்டு இந்த ஹோம் டாட் HTMLோட இந்த வெப்பேஜை 3 பகுதிகளாக பிரிச்சுட்டு அது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வெப்பேஜோட இன்டர்ஃபேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது இப்போ வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரேம் டேக்கை யூஸ் பண்ணுறது பாடி டேக்கில் பண்ண முடியாது, ஹெட் டேக்கில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹெட் டேக்குள்ளார ஃப்ரேம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, அதாவது ஃப்ரேம் செட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேம் செட்டில் டைப் பண்ணிவிட்டு முதல் நம்ம 3 பகுதிகளாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஹெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், மெயின் அண்ட் லெஃப்ட் இது ரெண்டுத்தையும் செகண்ட் ரோவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு வந்து இப்போ க்ரியேட் பண்ணிக்கணும், 2 ரோ க்ரியேட் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ ரோ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ரோஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு அதில் சைஸ் வந்து நான் ஒரு 200 அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து பிக்சல் ரேஷியோ, அதாவது ஒரு பேஜோட பிக்சல் ரேஷியோ தான் இது. இப்போ நம்பர் ஆஃப் ரோ நம்ம பிரிக்கிறோம்னா அது வந்து ஹைட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு வெப் பேஜோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக 720 பிக்சலில் ஹைட் இருக்கும், வித் வந்து 1280 பிக்சலில் இருக்கும். அந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே சைஸ் கொடுக்கணும். இப்போ ரோ வந்து பார்த்திங்கன்னா நான் 200 பிக்சல் தரேன். அப்போ இந்த 720ல் 200 பிக்சல் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கும், பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே செகண்ட் ரோ எடுத்துக்கும். அதனால தான் நான் இங்கே ஸ்டார் போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் ரோக்கான ஃபைல் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஃப்ரேம்னு போட்டுட்டு அதில் SRC அப்படின்னு போட்டுட்டு அந்த ஃபைலோட பேர் வந்து கொடுங்க. ஹெட்டிங் பேஜ் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிடுறோம். அடுத்தது செகண்ட் ரோல வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ரோட காலம்ஸ் வந்து 2 காலம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு வாட்டி ஃப்ரேம் செட் போட்டுட்டு கால்ஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி ரோக்கு கொடுத்த மாதிரியே சைஸ் வந்து டிஃபைன் பண்ணுங்க. நான் 150 அப்படின்னு கொடுக்குறேன். பேலன்ஸ் இருக்கிற எல்லா சைஸுமே செகண்ட் காலம்க்கு. ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து லெஃப்ட் டாட் HTMLன்னு ஒரு பேஜ் ஆட் பண்ணுறேன். செகண்ட் காலம்ல மெயின் டாட் HTML அப்படின்ற பேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேஜுக்கான அவுட்புட் நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹெட்டிங் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் சைஸ் வந்து இருக்கு, இதுதான் வெப்பேஜோட ஆக்சுவல் சைஸு. ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 காலம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஜை டிவைட் பண்ணணும். நீங்கள் இதில் எவ்வளோ டிவிஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் வெப் பேஜை வச்சுக்கிட்டு இப்படி தான் ஸ்டார்டிங்கில் அதை ஃபண்டமெண்டலாக வந்துட்டு இன்டர்நெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசில் வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணாங்க. இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு HTML டாப்பிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.